ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். திராவிட மாடல் அரசு பார்த்தீங்கன்னா வேளாண் மற்றும் உழவர் நலன் கருதி என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம சேனலில் பார்ட் 2 இப்போ பார்க்க போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 5 to 6 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இவங்களுடைய தமிழ்நாட்டு வேளாண் பெருமக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றி 1989ஆம் ஆண்டு அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரத்தை அளித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். இதன் பயனாக தமிழ்நாட்டு விவசாயிகள் வேளாண் உற்பத்தியில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து புரிந்து வந்தாலும் கிணறுகள் மற்றும் ஆழ்துளை குழாய் பாசனத்தை பெருமளவில் நம்பியே இன்னும் தமிழ்நாட்டில் விவசாயம் உள்ளது. இப்பாசனத்தை மேம்படுத்தும் வகையில் இலவச மின்சாரம் பெறும் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அவர்கள் தற்போது வைத்திருக்கும் பம்புகளின் சக்தி மற்றும் அவர்களின் பாசன தேவைக்கு ஏற்ப எவ்வித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். இது உண்மைங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷமாக பம்பு கிட்டத்தட்ட கிணறு வச்சுருக்கவங்களுக்கு இலவச மின்சாரம் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா எங்களுதும் இருக்குது, இலவச மின்சாரம் தான் எங்களுக்கும். அதை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய காடுகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் ரொம்ப ஒரு சூப்பரான திட்டம். பம்பு செட்டுகள் வச்சுருக்க எல்லாத்துக்குமே, கிணறு வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இலவச மின்சாரங்க, மீட்டரே கிடையாது. அதனால் தமிழ்நாடு அரசு நான் எந்த விதத்தில் ரொம்ப நல்லதாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள்னு சொல்லி அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். அடுத்ததாக 2வது பாயிண்ட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேரிடர் காலங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயாகவும், நீண்டகால பயிர்களுக்கு 27,000 ரூபாயாகவும், மானாவாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு வருஷமுமே பயிர் சேதத்துக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. மழை பயிர் நாசமாச்சினாலுமே அடுத்தது விவசாயிகளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. எங்கள் பெரியப்பா வாங்கிட்டு இருக்காருங்க. அதனால் இந்த திட்டத்தையும் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா, நிகர சாகுபடி பரப்பு நெட் கல்டிவேபிள் ஏரியா 50 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 4வது பாயிண்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வாய்ப்பு இருக்கும் அனைத்து இடங்களிலும் உலர்களத்துடன் கூடிய நிரந்தர கட்டடங்களாக கட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கீம். இது எப்படி நம்மளுக்கு நேரடியாக பயன் தருமான்றது எனக்கு தெரியல. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 3,500 உயர்த்தி வழங்கப்படும். ரொம்ப நல்ல ஸ்கீம். 3,500 உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே பண்ணினதுங்க. கடந்த 5 ஆட்சியில் இவங்க பண்ணது தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கோசரம் எந்த கட்சி வரணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் என்னுடைய நோக்கம் நம்ம சேனலோடைய நோக்கம் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது டைரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்றது நம்மளும் தெரிஞ்சிக்கணுன்றதுக்கோசரம் தான் சொல்கிறேன். நான் டிஎம்கே கிடையாது. அதனால் நான் மக்களுக்கு கொண்டு போய் இந்த நியூஸ் எல்லாமே சேரணுன்றதுக்கோசரம் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. 5வது பாயிண்ட், கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு ரூபாய் 4,500 உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 7வது பாயிண்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், டெல்டா மாவட்டங்களில் 10,500 கிலோமீட்டர் மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 5,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும். கிட்டத்தட்ட பல மாவட்டங்களையுமே வாய்க்கால்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டாயமாக தூர் வாரிட்டு இருக்காங்க. இதையும் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. திராவிட மாடல் அரசு கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் பல பக்கம் பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த வேலையை நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வெயிலில் கஷ்டப்படுறதுன்றது 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் வேலை திட்டமாக மாற்ற போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெயிலில் கஷ்டப்படுறவங்களுக்கு தாங்க அந்த அருமை தெரியும். அதனால் 100 நாள்லேருந்து 150 நாள் வேலை திட்ட மக்களுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது 8வது பாயிண்ட், மண்வள அட்டைகள் 43 லட்சம் உழவர்களுக்கு வழங்கப்படும். ரொம்ப நல்ல செய்தி. இயற்கை வேளாண்மை பரப்பு 17,000 ஹெக்டேராகவும் உயிர் வேளாண்மை பரப்பு 1 லட்சம் ஹெக்டேராகவும் விரிவுபடுத்தப்படும். 9வது பாயிண்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேளாண்மைக்கு ஆதாரமான நீரை சேமிக்க நுண்ணீர் பாசனம் 21 லட்சம் ஹெக்டேராக விரிவுபடுத்தப்படும். 10வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் கட்டப்படும். கால்வாய்கள் மதகுகள் புனரமைக்கப்பட்டு நீர் மேலாண்மையை சீர் செய்து தண்ணீர் தட்டுப்பாடான பகுதிகள் வளமான பகுதிகளாக மாற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. உணவு உற்பத்தி 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. உழவர்கள் தங்கள் பகுதிக்கு ஏற்ற பயிர்களை சிறந்த சாகுபடி முறைகளை பின்பற்றி அதிக மகசூலை அடைந்திடும் வகையில் கிராம அளவிலான பயிர் சாகுபடி திட்டம் தயாரிக்கப்பட்டு செலுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. உயிர்ம வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் 13வது பாயிண்ட் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். உயிர்ம வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் சாகுபடி பரப்பினை 40,000 ஹெக்டேர்லேருந்து அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் ஹெக்டேராக உயர்த்த நடவடிக்கை எடுப்பதுடன்
அதன் பயன் முழுமையடையும் வகையில் தொடர் ஆலோசனைகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இப்போ வந்து 40,000 ஹெக்டேர்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு அப்போ வந்து அடுத்த 5 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஹெக்டேராக மாற்றப்படும்னு சொல்லி கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஃபார்மிங் கொடுத்துருக்காங்க. இயற்கை வேளாண்மை நேச்சுரல் ஃபார்மிங் சாகுபடி பரப்பினை 5 ஆண்டுகளில் 5 மடங்கு அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருட்கள் தயாரிப்பில் மகளிர் சுய உதவி குழுக்களின் பங்கு உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்கு. மகளிருக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் ஃபார்மிங் கிட்டத்தட்ட வீட்டிலேயே இருந்து நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு மாநிலத்தையுமே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நம்மளுக்கு தேவையான பொருட்களை நாமளே உருவாக்கணுன்றது நாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணோம்னாவே போதுங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட பல பெனிஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் வந்து 15வது பாயிண்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேளாண் காடுகள் பரப்பினை அதிகரிக்கும் வகையில் புங்கன், நாவல், ஈட்டி, தேக்கு, சந்தனம், செம்மரம், மகாகனி, மலைவேம்பு, நீர்மருது போன்ற மரங்களை வளர்ப்பது ஊக்குவிக்கப்படும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5லேருந்து 6 வகையான மரங்கள் சொல்லியிருக்காங்க. நீர் வளத்தை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து காப்பாற்ற போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒவ்வொரு ஸ்கீமுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் செயல்படுத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்றது உங்கள் உரிமைங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமைன்னு சொல்லி இந்த வீடியோ இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.